நம்ம ஆனந்தி இருந்துட்டு ஏற்கனவே வந்து இப்ப சவால் விட்டுருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அன்புவோட அம்மாவ வந்து சம்மதிக்க வச்சு, அவங்களே வந்து அவங்க மகன் அன்பு கிட்ட சொல்வாங்க. நம்ம வீட்டு மருமக வந்து ஆனந்தி தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்துல வந்து சவால் விட்டுருந்தாங்க. ஆனா, அதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க அம்மா இருந்துட்டு வெளிய வந்து கிளம்பியிருக்காங்க இல்லையா? அதாவது மார்க்கெட் வந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல அன்பு இருந்துட்டு எவ்வளோ வந்து முயற்சி பண்ணாங்க. பையெல்லாம் எடுத்து குடுத்து, நான் உங்க கூட வரேன் அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா கடைசியில வந்து அவங்க அம்மா இருந்துட்டு இருக்கிற தட்டு, சொம்பு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து தூக்கி போடுவேன். அதெல்லாமே உடைப்பேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில அன்பு வந்து அங்கேயே தடுத்து நிக்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க செஞ்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு இப்போ தெரியல. ஏன்னா வர்ற வழியில வந்து இப்போ ரவுடிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்புவோட அம்மாவோட கழுத்துல இருக்க தாலி செயின வந்து அறுத்துட்டு போறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆரம்பிக்குது. அங்க அதாவது நம்ம ஆனந்த் இருந்துட்டு இப்போ அவங்க அம்மாவோட அந்த தாலி செயின வந்து காப்பாத்தி குடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். கண்டிப்பா வந்து அவங்க அம்மாவுக்கு நம்ம ஆனந்திய கொஞ்சம் கொஞ்சமா புடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அன்பு இருந்துட்டு வந்து அதாவது அவங்க தங்கச்சி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த மாதிரி தான் விஷயம். நான் வந்து போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க போயிட்டு வந்து அதாவது இந்த பை எடுத்துட்டு அம்மா கூட போயிட்டு வாங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவோட மனசு வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் மகேஷோட வீட்லயும் வந்து பயங்கரமா பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மகேஷ் சார் இருந்துட்டு இப்போ நான் எப்படி வந்து இதுல ஒண்ணு சேர்றது, என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நேரா போயிட்டு வந்து தன்னோட சொந்த அம்மா கிட்டயே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். சரி இப்படிலாம் இருக்கும்போது இப்போ ஆனந்த் எடுத்துட்டு வந்து அவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டு. அந்த ஒரு டைம்ல வந்து இப்போ அவங்க அம்மா இருந்துட்டு அதாவது அன்போட அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே நம்ம வந்து இப்போ போயிட்டு அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மனசை மாத்தினாதான் கடைசியில் வந்து அன்பு வந்து நமக்கு வந்து கிடைக்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்து போக ஆரம்பிச்சாங்க. அதாவது அங்க பேச்சு எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற விஷயம் தான் வந்து வேற லெவல்ல மாசா இருக்க போகுது. அதாவது ஆனந்த் இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது அவங்க இருந்துட்டு யார் நீ, எதுக்காக நான் அவங்க கிட்ட பேசணும், என் புள்ள அன்பு கிட்டயே நான் பேசுறது கிடையாது, நீ யாரு அப்படின்றமா வந்து சொல்லி அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆனந்திக்கு ஒண்ணுமே மனசே கேட்கல. ஒரு பக்கம் ரவுடிங்க 2 பேர் நின்னுட்டு வந்து அந்த தாலி செயினை அறுக்கிறதுக்காக ரெடியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் வந்து நம்ம ஆனந்த் இருந்துட்டு இங்க ஏதோ தப்பா நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில அந்த ரவுடிங்க இருந்துட்டு இப்போ அந்த தாலி செயினை புடுங்கிறதுக்காக வரும்போது நம்ம ஆனந்தி மாஸ்க் காட்டுறது மட்டும் இல்லாம இப்போ நம்ம அன்புவோட அம்மாவையும் அவங்க தாலி செயினையும் வந்து இப்போ காப்பாத்தி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்த நம்ம ஆனந்திக்கு வந்து ஒரு கீ கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அது வந்து தப்பான ஒரு முடிவுல போய் முடியுதா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்னா கடைசியில வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ வந்து எங்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நீயே ரவுடிங்ல வந்து ஏற்பாடு பண்ணி இப்படி அதாவது திருடின ஏற்பாடு பண்ணி திருட வச்சியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.